தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய டிடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ அப்கமிங் ஸ்மார்ட் போன்ஸ் இந்த மாதத்துல என்னென்ன வரப்போகுதுன்றதை நம்ம சொல்ல போறோம். அதாவது ஜூலை மாதத்துல என்னென்ன ஹாட்டான மொபைல் போன்ஸ் லான்ச் ஆக போகுது. ஏகப்பட்ட லான்ச்சஸ் இருக்குங்க. ஜூன் மாதம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு, பட் ஜூலை அப்படி கிடையாது, எக்ஸ்பிரஸ் வேகத்துல போக போகுது. என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் எந்தெந்த பட்ஜெட்ல வரப்போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆனது என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை. கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, நத்திங். அதாவது நத்திங் ஃபோன் 1. சேம் காமெடி ரொம்ப நாளாக போர் அடிக்குது இல்லை? எனக்கும் தெரியுது, என்ன பண்ணுறது, கைவசம் அவ்வளோதான் இருக்குது, சொல்லிடலாம். ஸோ நத்திங் ஃபோன் 1 இந்த மாதம் ஜூலை 12 கம்பல்சரி வந்து லான்ச் ஆகுது. இதில் Snapdragon 7 Gen 1 இருக்க போது, சிப் செட்டை சொல்கிறேன். அண்ட் கேமரா பின்பக்கமாக 2, முன்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பஞ்சோல் வந்து சென்டரில் வந்து கொடுக்க போகிறாங்க. 50 MP கேமரா தான் இருக்குன்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆனடாக இருக்கும். அதுதான் நத்திங்குடைய லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கமாக நிறைய விதமான எல்இடிஸை வச்சு புகுத்திருக்காங்க. அது ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்டண்டா இல்லை உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது MKBH ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எரியுது, கசகசன்னு எரியுது. பட் நம்ம அந்த எல்இடிக்கெல்லாம் சேர்த்து காசு கொடுக்கணுமா இல்லை ஃபோனுக்கு மட்டும் தான் காசானு லான்ச் ஆகும்போது பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அதோடைய ரேட் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35,000 40,000 ரூபாய்க்கு உள்ள இருக்கும்ன்றது போல சொல்றாங்க. அண்ட் அடுத்ததாக கம்பல்சரி லான்ச் ஆகும் அப்படின்னு சொன்ன ஸ்மார்ட் ஃபோன் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 2T. இது அஃபிஷியலி OnePlus வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. OnePlus Nord 2T. ஓகே, ஸோ நாட் சீரீஸில் வரக்கூடிய ஒரு 2T. இந்த நேமிங் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 1300 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ். இந்த 90யை விட்டு அவங்களும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன தான் அது மேலே அவங்களுக்கு ஆசை அப்படின்றது புரியல. 4500 mAhக்கான பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களோட சேர்த்து வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகும் அப்படின்றத போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய்க்குள்ள இது இருக்குன்றது எதிர்பார்க்கலாம். Motorola ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதமும் G சீரிஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம G82 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா G சீரிஸ்லேயே 40 இருக்குன்றது போல சொல்றாங்க. தட் இஸ் G42 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குன்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு Snapdragon 680 ப்ராசஸர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே மற்ற விஷயங்களும் இருக்கும். பட் ப்ரைசிங் வந்து அப்ராக்சிமேட்லி 20,000 ரூபாய்க்கு உள்ள இருக்குன்றது போல சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன். மோட்டோரோலாலேயே இந்த ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப மாதமாக நம்மளும் சொல்லிட்டே இருக்கோம், அவங்களும் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஜூலை மாதமாச்சு அதை அன்வீல் பண்ணுவாங்க அப்படின்றது போல ஒரு லீக்ஸ் இருக்கு. இது லீக்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க, வந்தால் சந்தோஷமே. Realme GT Neo 3 ரீசெண்டாக தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். நருட்டோ எடிஷனும் வந்தது. நருட்டோ வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதே செக்மெண்ட்ல இன்னொன்று என்ன கொண்டு வர போறாங்க பார்த்தீங்கன்னா Realme GT Neo 3T. பேர் வைக்கிறதுல நான் என்னத்தை சொல்றது தெரியலையா? சரி விடுங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போது. Snapdragon 870 மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராசஸர் இன்னைக்கு தேதியில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இருக்கு. 64 MP கேமரா, எல்லா விஷயங்களும் கொடுக்குறாங்க. அண்ட் பட்ஜெட் என்ன தெரியுமா? 40,000 ரூபாய்க்குள்ள வரும்ன்றது போல சொல்றாங்க. அண்ட் ரொம்ப நாளா நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்மார்ட் போன் நான் பண்ணுவேனான்னு தெரியாது, கவர் பண்ணுவேனான்னு தெரியாது, அப்படி சொல்றேன். ஸோ நான் கவர் பண்ணுவேனான்னு தெரியாது, பட் லான்ச் ஆகும். தட் இஸ் Google Pixel ஃபோன் இந்தியாவில் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எண்டுக்குள்ள மேபி அதோட டேட்டாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வரும், இல்லை லான்ச்சே கூட ஆகலாம். இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக வந்து தெரியல, பட் லீக் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கூகுள் அஃபிஷியலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் நாங்கள் பிக்சல் இந்தியா லான்ச் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Pixel 6a. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. Tensor M2 சொல்லக்கூடிய ஒரு சிப் இருக்கு. 4400 mAhக்கான பேட்டரி இருக்கு. ஆனால் பிரைசிங் மட்டும் 40,000 ரூபாய் வந்து போகும். நான் இது வரைக்கும் பிக்சல் டிவைசஸ் டெஸ்ட் பண்ணல இல்லைங்க. ஒரு ரா தாட்டா பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவாக தான் தெரியுது. பார்க்கலாம், வரட்டும், என்னன்னு பார்க்கலாம். Oppo Reno சீரிஸை மட்டும் சும்மா வகையாக வருஷத்துக்கு 2 3 அப்படி லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்ததாக Reno 8 வந்துடுச்சு. ஸோ Reno 8 சீரிஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போறதா கிட்டத்தட்ட லீக் இருக்குது. பட் கம்பல்சரி ஒரு 3 வந்துடும் சொல்லியிருக்காங்க. Dimensity 1300 ஒன்று இருக்க போது, 7 Gen 1 இருக்க போது, அண்ட் 8100 ஒன்று இருக்க போது அப்படின்றது போல சொல்கிறாங்க. அண்ட் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ள 50,000 ரூபாய்க்குள்ள அப்படின்றது இந்த 2 செக்மெண்ட் 30லேருந்து 50 இந்த கேட்டகரிக்குள்ள ஒரு 3-4 மாடல் வந்து லான்ச் ஆகும் Reno 8 சீரிஸ்ல சொல்கிறாங்க. ஸோ ஓப்போடைய ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கெட் ரெடி. சாம்சங் போன மாதமே F13 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். F தூக்கிட்டு M போடுவாங்க, ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மாற்றிட்டு M சீரிஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி M13 அப்படின்ற மொபைல் ஃபோன் இந்த மாதம் மோஸ்ட்லி லான்ச் ஆகிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபேன் எடிஷனில் இந்த மாதம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து அப்கிரேடட் வெர்ஷனா இல்லை டவுன்கிரேடட் வெர்ஷனான்றது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது. பட் ஸ்டில்
M15 மோஸ்ட்லி கன்ஃபார்ம்டு. விவோ உடைய இனோவேஷன் டே இந்த ஜூலை மாதம் இருக்க போது. ஸோ அதில் நிறைய விதமான விஷயங்களை வந்து காமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் எக்ஸ் நோட் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுன்றத போல் சொல்லியிருக்காங்க. 7 இன்ச்சுக்கான டிஸ்பிளேல இந்த மொபைல் ஃபோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 6 இன்ச்சே தாங்க முடியல, 7 இன்ச். சரி வரட்டும், பார்க்கலாம். AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8 Gen 1 கொடுக்க போகிறாங்க. 5000 mAh பேட்டரி, 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பட் ப்ரைசிங் 70,000 ரூபாய். கொஞ்சம் அதிகம் தான் இல்லை, இருக்குது அப்படிதான். போக்கோ இந்த மாதம் X4 GT சீரீஸ்ல மொபைல்ஸை லான்ச் பண்ணுவாங்கன்றது போல ஒரு லீக் இருக்கு. X4 GT மற்றும் X4 GT Pro. ஸோ இந்த மொபைல் ஃபோன் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஓரியன்டாக இருக்குன்றது போல ஒரு சில லீக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக கேமிங் ஒன்றும், இன்னொன்று வந்து பவர் ஹவுஸில் ஒரு மொபைல் ஃபோனும் இருக்கும். பவர் ஹவுஸ்னால் அது கிடையாதுங்க, பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரோட கண்டிப்பாக வந்து அது இன்னும் கொஞ்சம் நாங்கள் வேற மாதிரி வந்து சொல்லுவோன்றத போல சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மேபி ஏதாச்சும் பேர் மாற்றி கூட வரலாம். பட் இருந்தாலுமே நம்ம வெயிட் பண்ணது தான். இதில் Dimensity 8100 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸரோட ஒரு மொபைல் ஃபோனும், இன்னொரு மொபைல் ஃபோன் மோஸ்ட்லி 8 Gen 1 வரும்ன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் சி, இப்போதைக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியல. பட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அக்ரெசிவோட ப்ரைசிங் இருக்கும்னு மட்டும் தான் வந்து லீக்கில் சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன ப்ரைசிங் என்னன்றது தெரியல, ஏன்னா ஸ்பெக்கும் இன்னும் கம்ப்ளீட்லி தெரியல இல்லையா, அதனால. இப்போ போக்கோ ஏதோ புது பிராண்ட் மாதிரி தெரியுது, நல்ல நமக்கு தெரிஞ்ச பேரில் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் தேடும் போது நீங்கள் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே ஃபோன் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இதே ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷனை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் டிசைனை மாற்றி பின்னாடி மட்டும் போக்கோவை தூக்கிட்டு ரெட்மின்னு போட்டுட்டு ரெட்மியில் K50 சீரீஸில் ஒரு மொபைல் ஃபோனை இந்த மாதம் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்றத போல ஒரு லீக் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்களும் இப்போ K சீரீஸை பற்றி ட்விட்டரில் கொஞ்சம் ரெட்மியுடைய ஹேண்டில் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பிகாஸ் எனக்கு K சீரிஸ் ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு சீரிஸாக இருந்தது. அவங்க லான்ச் பண்ண டைமில் நல்ல டிசைனில் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப வந்தால் கண்டிப்பாக என்னுடைய சைட்லேருந்து நான் வர வைப்பேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இருக்கிறதுல இதுதாங்க பெஸ்ட் கேமிங் ஃபோன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? அதே ஃபோன் தான் Asus உடைய ROG 6 இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேபி மந்த் எண்டுக்குள்ளே இந்தியாவிலையும் லான்ச் ஆகிற அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரலான்றது போல இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேமர்ஸ். நிறைய ஓவரால் செல் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இது இன்னுமே பயங்கரமாக இருக்கும். நாங்கள் வந்து கூலிங் இந்த வாட்டி இன்னுமே வேறு லெவலில் கூலிங் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா 8 Gen 1 இல்லையா, கண்டிப்பாக அட்டகாசமாக வந்து பட்டாசு கிளப்போம். 8+ Gen 1, ஸோ அதுவும் வந்து ஹீட்டிங் இருந்தால் இருக்கலாம். ஸோ அதனால் இன்னுமே அந்த 30% மேலே நாங்கள் வந்து வேப்பர் கூலிங் சேம்பர் எல்லாம் வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபோன் வந்து ஹீட் ஆகாது அப்படின்றத போல் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம நத்திங் ஃபோன் 1 பற்றி பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம், எல்இடின்றோம்ல. ஏசுஸ்லாம் ஆரம்பத்துலேருந்து எல்இடி தான் வந்து கொடுக்குறாங்க. பின்பக்கமாக ஜகன்னு டெக்ஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி. ஸோ இந்த வாட்டி அதே டிசைன் தான், கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி ஏதாச்சும் வரும், பொறுத்திருந்து அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஜூலை மாதத்தில் ஏகப்பட்ட புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் எந்தெந்த பட்ஜெட்லன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.